பேசும். நீ பேசுகிறவர் எங்களோடு இடைப்படும். காலை வேளையில சகலத்தையும் புதிதாய் மாற்றி கொடுக்கிறது. அதின் காலங்களில எங்களுக்கு நேர்த்தியாய் செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காயும் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காயும் மாற்ற வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காயும் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காயும் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 சுராஜிக்கே ஆவியான தேவனுக்கே சுராஜிக்கே ஆவியான தேவனுக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்கார்ந்து கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் நமக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக மறுபடியும் எல்லா கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து குடும்பம் என்கிறதான தலைப்பில் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் 11வது வாரம். எல்லா கரங்களை தட்டி நல்ல கரங்களை உற்சாகத்தோடு. ஏன் தெரியுமா அந்த கரம் தட்டி சொன்னேன்? எனக்கு இந்த விரும்பை கொடுத்திருக்கிறார். அதுக்காக இன்னும் சலிக்காம இன்னும் பேசுறேன். 11 வாரம் ஆச்சு, இன்னமும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 11வது நாளாக அல்லது 11வது வாரமாக குடும்பம், நல்ல குடும்பம் என்கிறதான தலைப்பிலே நாம் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே ஆமா, இதெல்லாம் எல்லாம் ஒரு 2-3 சீடியா போட்டோம்னா அல்லது ஃபுல்லா உங்களுக்கு நீங்க நெட்ல போய் பாத்தீங்கன்னா கிடைச்சிடும். நீங்க ஒருவேளை இல்லைன்னா அதை பார்த்துக்கங்க. பேஸ்புக்ல இருக்கிறது அதையும் பாருங்க. இல்லைன்னா யூடியூப்ல போய் பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கட்டும். இந்த சீரியல் மொத்தமாவே இந்த மெசேஜ் எல்லாமே அதுல இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இது உங்களுக்கு நிச்சயமா பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறேன், நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா உலகத்துல ஒரு வித்தியாசமாய் ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்துட்டு குடும்பத்தை மாத்திரம் அவர் போக்கஸ் பண்ணி குடும்பத்தை மாத்திரம் உண்டாக்கினார். இந்த குடும்பம் கொஞ்சம் வித்தியாசமானது. இந்த குடும்பத்துடைய உறவுகள் வித்தியாசமானது. நான் தொடர்ந்து பேசியிருக்கிறேன். ஆமா, இந்த உறவு ஆண்டவர் ஏற்படுத்தின உறவு. குடும்பத்தை கர்த்தர் தான் ஏற்படுத்தினார். கர்த்தரே ஏற்படுத்தினார் குடும்பத்தை. அவர் ஏற்படுத்தின காரியங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டி அதிகம். ரைட், போகட்டும். ஆதாரமாக ஒரு வசனத்தை அவங்களுக்கு சொல்லி இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம், அதாவது மாசம் வாக்குத்தத்தத்தை வச்சு அந்த காரியத்தை நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் ஏசாயா 60 அதுல இருக்கிற 20வது வசனம் வாசிக்க பார்க்கலாம்.
உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். எல்லா கரங்களை கட்டி உற்சாகத்தோடு, எல்லாம் உற்சாகத்தோடு, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். பல பேருக்கு பல பிரச்சனைகள்ல காரணத்துல அவங்க போய் கொஞ்சம் என்ட்ரி பண்ண அவங்க சொல்லுவாங்க, குடும்ப பிரச்சனை. ஏன் சோ சேடா இருக்கு, என்ன விஷயம், எல்லாம் துக்கமா இருக்கிறீங்க, என்ன விஷயம், ஏன் இப்படி இருக்கீங்க அவங்க கேட்ட அவங்க சொல்லுவாங்க, ஃபேமிலியில பிரச்சனை. மத்த பிரச்சனைக்கு முகம் அந்த அளவுக்கு சோர்ந்து போகாது. நீங்க ஏன் பாஸ்டர் கேக்குறீங்களா? எனக்கும் குடும்பம் இருக்குல்ல, எல்லாம் பார்த்து சொன்ன என்ன எல்லாம் அப்படியே டிவியில வரும்போது சொன்னீங்கல்ல, எல்லாம் சட்டையை பெருசா தைச்சிட்டாரா இல்ல நீங்க சின்னதா ஆகிட்டீங்களா? நான் தான் சின்னதா இருக்கேன். நான் தான் சின்ன சட்டைலாம் அப்படிதான் இருக்கு. எடுத்து போடும்போது நம்ம சட்டையா இல்ல எங்க அப்பா சட்டையான்னு தெரியல. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முகத்தை பார்க்கும்போது சில பேர் தெரிஞ்சிருவாங்க, என்ன முகம் அப்படி இருக்கு. குடும்ப பிரச்சனை இருக்கிற எல்லா பிரச்சனையும் மனிதன் தீர்க்கலாம். குடும்ப பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஒரு விசேஷமான ஒரு கிருபை வேணும். இந்த குடும்பத்துல தான் பிரச்சனைகள் வரும். அப்போ ஆண்டவர் இப்ப சொல்றாரு, அழகா கையை பிடிச்சு எல்லாருக்கும் பார்த்து ஒவ்வொரு பக்கத்துல நின்று சொல்றாரு, எப்பா துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த மாசத்தோடு எல்லா விசுவாசத்தோடு கணக்கு தட்டு. இந்த மாசம் அந்த மாசம் 15 நாள் இருக்கு. இந்த 15 நாளுக்குள்ள உன் துக்கம் முடிந்து உன் துக்கம் சந்தோஷமாய் மாற போகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். குடும்பம் என்பது மனிதன் ஏற்படுத்தினது அல்ல, இது கர்த்தர் ஏற்படுத்தினார். கர்த்தரே ஏற்படுத்தினார். உங்களை இணைந்ததும், உங்களை சேர்த்து வைத்ததும், உங்களை படைத்ததும் கர்த்தர் மாற்றம். ஒருவேளை இப்படி சொல்லலாம், நம்ம இல்ல இதோட பெஸ்டா எனக்கு கிடைச்சிருக்கும், இல்ல இதோட பெஸ்டா நான் வாழ்ந்திருக்கோம், உன்னை கட்டலனா. சில பேர் இப்ப குடும்பத்துல இதுதான் ட்ரெண்ட் என்னன்னு கேட்டா, நீங்க மாத்திரம் இல்லைன்னா, நான் சொல்றேன் நீங்க மாத்திரம் முதல் பாயிண்ட் அதை எடுத்துக்கங்க. நீங்க மாத்திரம் இல்லனா, நீ மாத்திரம் இல்லனா, உன்னை மாத்திரம் கட்டலனா, உங்களை மாத்திரம் கட்டலனா, நீ மாத்திரம் என் வாழ்க்கையில இல்லனா அப்படின்ற வார்த்தை உன் வாயில இருந்தா அந்த பிசாச வெளியே தருங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும், நீ தேவனை குற்றம் சாட்டுகிறவனாய் மாறி விடுவாய். உன்னை கட்டாமனா வேற யாராவது கட்டி இருந்த யாராவது குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது சொன்னீங்கன்னா, நான் சொல்றேன் நிச்சயமா உங்க வாயில பிசாசு இருக்கான்னு சொல்லி அர்த்தம். கைசெய்து இது வரைக்கும் இருந்தா இதை கட் பண்ணி தூக்கி போடுங்க, இதை கிளியர் பண்ணுங்க, இதை சரிப்படுத்துங்க. கர்த்தர் ஆதாமுக்கு ஏற்ற கடவுள் இல்லாட்டி தப்பு செய்ய மாட்டாரு. கடவுள் தப்பு செய்ய மாட்டாரு. கடவுள் ஒரு நாள் தப்பு செய்ய மாட்டாரு. ஆமா, ஆதாமுக்கு வேற யாரையும் இல்ல. ஆதாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு ஏற்ற துணை வெளியே எடுக்கல. வெளியே எடுத்தாலும் பிரச்சனை வந்துடும். வெளியே எடுத்திருந்தாங்கன்னா நிச்சயமா பயங்கரமா நடந்திருக்காது. எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆண்டவர் எடுத்தாரு, கரெக்டா பார்த்தாரு, இவன் எலும்புல இருந்து எடுப்போமா, இவன் குடும்பத்தை இவன் எலும்புல இருந்து உருவாக்குவோம். அறிஞர் தேவடைய பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், இந்த குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமான வாழ்க்கை. திருமணம், அந்த திருமணம் அதை பாத்தீங்கன்னா இந்த பக்கம்லாம் அவ்வளவா இருக்கான்னு சொல்லி எனக்கு தெரியல. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நாகர்கோயில், கன்னியாகுமரி இப்படிப்பட்டெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அது அந்த அளவுக்கு நான் பார்க்கல. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த திருமண காரியங்களில, திருமண விழாக்களில ஒரு காரியத்தை செய்வாங்க. வெளியே என்ன கட்டுவாங்க தெரியுங்களா? முருங்கைக்காய் கட்டுவாங்க. பாத்துக்கிறீங்களா? முருங்கைக்காய் பார்த்தது இல்லையா? ஏன்னா அது கட்ட மாட்டாங்க. சிங்கிள் முருங்கைக்காய் சிங்கிளா இருக்கும், அப்படி தனியா நிற்கும். என்னடா பண்ண முடியும் நீ? அது உடைச்ச வச்சுக்கோங்க, துண்டு துண்டா அடிச்சு நறுக்கி கீழே துப்பிடுவோம். அப்படின்னு பிச்சு எடுத்துருவோம், அடிச்சு மெண்டு காலி கொண்டுருவோம். அதுக்கு மாறாதான் அந்த திருமண காரியங்கள்ல பார்க்கும்போது குலையாய் கட்டுவாங்க. தென்னங்குலை பார்த்துருக்கீங்களா? வாழைக்குலை, பனங்குலை, பாக்கு குலை. அப்போ குலையா இருக்கிறது தான், சேர்ந்து வாழ்றது தான் அந்த திருமண காரியங்களை கட்டுவாங்க. சேர்ந்து இருக்கணும்.
அப்ப சேர்ந்து தனியா இருக்கிறது அது எதுக்குமே பிரயோஜனப்படாது. ஆகையாதான் வசனம் சொல்றது, ஒண்டியாய் விழுந்தவனுக்கு என்னவா? ஐயோ. ஒண்டியா இருந்தவனுக்கு ஐயோ. அப்ப திருமண நாட்களில அவன் உள்ள வரும்போதே கொலையா கட்டியிருப்பான். எல்லாம் சேர்ந்து சேர்ந்து நல்ல குதூகலமா இருக்கும், பார்க்கும்போது நல்ல சந்தோஷமா இருக்கும். அப்படியே 20 20 30 30 50 50 கொத்து கொத்தா கொத்து கொத்தா இருக்கும். அவன் பாருங்க, இந்த குடும்பம் என்பது அதுதான், சேர்ந்து இருக்கிறது தான் ஒரு அழகு. நம்ம கூட சொன்னான், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. நன்மை இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம கூடி வாழ முடியல நம்மளால, இல்ல? இதெல்லாம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. எங்க அம்மா அடிக்கடி ஒரு காலத்துல சொல்லுவாங்க, சின்ன பிரச்சனை பெருசா பிரச்சனை வராது எங்க வீட்டுல, கர்த்தருடைய கிருபையினால இது வரைக்குமே. நம்ம கிட்டத்தட்ட நானும் ஆஃப் செஞ்சுரி வந்துட்டேன், ஆஃப் செஞ்சுரிக்கு வந்தாச்சு. 50 வயசு கிட்ட வந்துருச்சு. இதுக்கு எங்க இந்த நாள் வரைக்கும் நாங்க பிரதர்ஸ் எல்லாம் 5 பேர், நாங்க பெருசா நாங்க சண்டை போடுறதுல, ஏய் வாய் ஓய் போடா போடா இதெல்லாம் நாங்க பேசுறது எங்க அம்மா அப்படி சொல்லி கொடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் சின்ன பிரச்சனை, வாயில ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எங்க அம்மா சொல்லுவாங்க, மறுபடியும் பிறக்க போறியா அவனோட, பிறக்கிறதெல்லாம் சண்டை போடு. எப்படி? நானும் மோகனும் மறுபடியும் பிறக்க போறோம். நாங்க 2 பேரும் மறுபடியும், நீங்க 2 பேரும் மறுபடியும் பிறக்கிறதா இருந்தா இந்த வார்த்தை பாருங்க, மறுபடியும் நீங்க பிறக்கிறதா இருந்தா சண்டை போடுங்க. நம்ம மறுபடியும் பிறக்க போறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரே வாழ்வு தான், 7 ஜென்மலாம் இல்ல. இருந்தாலும் இதுதான் 7வது ஜென்மம். இருந்தாலும் இதுதான் 7வது ஜென்மம். இதுக்கப்புறம் ஜென்மமே இல்லை. இந்த ஜென்மத்துக்கு இனி ஜென்மமே இல்லை. அல்லேலூயா. 200 வருஷமும் வாழ போறது, 100 வருஷமும் வாழ போறது. சொல்லுமா, 100 வருஷம் பட்டா போட்டு நிக்க போறீங்களா? குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் எந்த அளவுக்கு கொண்டு போறாரு பாருங்க. 3 ஜெனரேஷன், 3 தலைமுறைகள். இந்த 3 தலைமுறையும் சரியான வாழ்க்கை. 33 வருஷம் ஒரு தலைமுறை வாழ்க்கை, 30 வருஷம் ஒரு தலைமுறை. அந்த 30 வருஷத்துக்கு நம்ம 3 தலைமுறையை பார்க்க முடியாது. பிள்ளைய பார்க்க முடியும், பேரனை பார்க்க முடியும். பொண்ணு பேரனை பார்க்கணும்னு நினைச்சா இதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இருக்கீங்களா? இருக்கீங்களா? கொள்ளு பேரனை பார்க்கறதுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணலாம். 16 17 வயசுல பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணாதான் கொள்ளு பேரனை கொள்ளு பேத்தியை பார்க்க முடியும். நான் பண்ணது 35 வயசுல கொள்ளு பேரு. நினைச்சு பாருங்க. அப்போ என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, ஆமா இந்த 3 தலைமுறைக்குள்ள நம்முடைய வாழ்க்கை வேற வித்தியாசமா, ஆமா பிரிஞ்சு, நான் பிரிஞ்சு, நீ பிரிஞ்சு, ஃபாரின் மாதிரி நடத்தக்கூடாது. ஃபாரின்ல கல்யாணம் பண்ணா ஃபாரின்ல கேடுகட்ட நாடா இருக்கு, அதுதான் இப்ப நம்ம விரும்புறோம். கேடுகட்ட நாடா இருக்கு எல்லாமே. ஆமா, வெளிநாட்டுடைய கல்ச்சர் உள்ள வந்துருச்சு, வெளிநாட்டுடைய கலாச்சாரங்கள் உள்ள வந்துருச்சு. எனக்கு 2 மனைவி, உனக்கு 2 மனைவி, உனக்கு 2 புருஷன். அக்ரிமெண்ட் போடுவோம், ஒருத்தா பார்ப்போம். அக்ரிமெண்ட் போடுவோம், ஒருத்தா பார்ப்போம். 1 வருஷம் அக்ரிமெண்ட் போடுறான், 1 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு செட் ஆச்சா பார்க்கறான், இல்ல தொடரான். செட் ஆகல, ஓகே அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு, 11 மாசம் முடிஞ்சு போச்சு, செட்மெண்ட் பண்ணி போய் நிப்பாட்டு போயிட்டு மீட்டர் கட் பண்ணு. ஆமா, இது வாழ்க்கை அல்ல. அந்த தமிழ்ல சொல்லுவான், அந்த திருமணத்தையோ அல்லது குடும்பத்தையும் பார்த்து சொல்லுவான், 1000 காலத்து அது அந்த பயிர் 1000 காலம் இருக்குமா, 1000 காலம் வரைக்கும் அந்த பயிர் இருக்குமா, 1000 காலம் வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கும், ஒண்ணு பிளாஸ்டிக், 2வது நெய். ஒண்ணு பிளாஸ்டிக், இது மக்கவே மறக்காது. 1000 காலம் ஆச்சுனாலும் 1000 வருஷம் ஆச்சுன்னா இந்த பிளாஸ்டிக் மக்கவே மறக்காது. இன்னைக்கு ஃபுல்லா நம்ம பாருங்க, பிளாஸ்டிக் சொம்பு, பிளாஸ்டிக் நம்ம பிளாஸ்டிக் தட்டு, பிளாஸ்டிக் டம்ளர், பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக், அதுவும் மக்காது, நம்மளும் மக்க மாட்டோம். அஞ்ஞான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆகையால்தான் மீகா வசனத்துல இப்படியா சொல்லுது. மீகால ஒரு வசனம் சொல்லுது இப்படியா, அந்த வசனத்தை வாசிங்க. 4வது அதிகாரம் 4வது வசனம். என்னாச்சு? பயப்படுத்துவார் இல்லாமல் எப்படி சும்மா சொல்றது? அவனவன் தன் உன் குடும்பத்தோடு இருந்தா உனக்கு பயம் வராது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? மத்த குடும்பத்துல நீ ஓட்டாலும் பயம் வரும்.
இல்ல மத்தவங்க குடும்பத்துல நோயாதான் பயம் வரும். தன் குடும்பத்துல பயமின்றி இருப்போம். சேர்ந்து இருந்தா ஒரு பயம் வராது. சேர்ந்து இருந்தா குடும்பம். ஆமா, தனியா ஓடணும்னா பயம் இருக்கும். தனியா ஓடணும்னா ஒரு பயம் இருக்கும். எப்படான்னு சேர்ந்து ஓடி பாருங்க, சேர்ந்து கையை தட்டி பாருங்கள், சேர்ந்து இருந்து பாருங்கள். அது வீசும், அது நறுமணமா இருக்கும், அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆகையினால்தான் என்னாகும் புஸ்தகத்துல 24வது அதிகாரத்துல 5-6 வசனங்களில வாசிக்கும் போது 5-6 வசனங்கள் 5-6-7 வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் அழகாய் அதை பார்த்து வர்ணிக்கிறார். வாசிக்க பார்க்கலாம். நான் உள்ளே போகிறேன். யாக்கோபே வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும், அது பரவி போகிற ஆறுகளைப் போலவும், நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. 7 அவர்களுடைய நீர்ச்சால்களில் இருந்து தண்ணீர் பாயும். அவர்கள் வித்து அவர் சொல்வது எல்லாம் பரவும், விரியும். அது ஆமா மகிழ்ச்சி உண்டாகிறது, வாசனை எல்லாம் பாருங்க, எல்லாம் பெருசாக சொல்றேன். தனியா இருக்கிறதுக்கெல்லாம் இல்லைங்க. குடும்பம் ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த குடும்பத்தை சரியா ஓடி முடித்து சாவி எடுத்து ஆண்டவர்கள், ஆண்டவரே எனக்கென்று ஒரு குடும்பம் கொடுத்திருக்கிறீங்க. இது கல்வி படிப்பு அல்லது காசு போனா அதுக்கு மாத்திரம் கணக்கு கேட்க மாட்டாரு. உனக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்துல இருக்கிற உறவுக்கு கணக்கு கேட்பாரு. இந்த உறவை சரியா பயன்படுத்தினியா? அந்த உறவை, மனைவி என்கிற உறவை உனக்கு கொடுத்தனே, என்னப்பா மனைவிய டைவர்ஸ் பண்ணியா? மனைவியை கழட்டி விட்டியா பாதியில? மனைவிய ஆமா கணவன் என்ற உறவு கொடுத்தனே, அந்த கணவன் என்ற உறவு எங்கே? ஆண்டவர் கேட்பார். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காரியத்துக்கும் கொடுத்தார் சொல்லி அனுபவிக்கிறதுக்காக இல்ல, அனுபவித்து அதுக்கு போகும்போது ஆண்டவர் நிச்சயமாய் அந்த கணக்கு கேட்பார். காயின் எங்கே? ஆபேல் எங்கே? கேட்டாரா? இருந்தா அந்த வசனத்தை இருந்தா வாசிக்க பார்க்கலாம். கர்த்தர் காயினை நோக்கி, வசனம் சொல்லுங்க. 4:9 ஆதியாகமம் 4:9 வாசிக்குமா? கர்த்தர் காயினை நோக்கி, சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவர், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளி. ஒரு விஷயங்க, நீ காவலாளி தான். ஆண்டவர் கிட்ட கேட்பார், எங்கம்மா புருஷன் காணோம்? நீ மட்டும் சர்ச்சுக்கு போன, சர்ச்சில் எங்க உங்க அப்பா எங்க காணோம்? அப்பா உள்ள ரட்சிக்க போகல. பின்னாடி வர நான் சொல்றேன், கணக்கு உங்ககிட்ட கேட்பாரு ஆண்டவரு. கொடுத்த உறவுகளை குறித்து பிள்ளைய ஒழுங்கா வளர்த்தியா? எங்க பிள்ளை? குடும்பம் என்பது பிரச்சனைகள் இருக்கக்கூடியதுதான் குடும்பம். நான் சொல்லட்டுமா? வீட்டுக்கு வீடு வாசப்படி. பிரச்சனை இல்லாத குடும்பம். நான் சொல்ற பிரச்சனையே இல்ல பாஸ்டர் அப்படின்னா கொஞ்சம் எங்கேயும் மிஸ்டேக்கா இருக்குது, உன் உறவுல கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்குது, கொஞ்சம் பாருங்க. எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆமா அந்த வீட்டுக்கு வாசல் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். அந்த வீட்டுக்கு வாசல் இல்லாத ஒரு வீடு. அப்ப பாருங்க, அதுதான் பிரச்சனை இல்லாத குடும்பம் தான். அப்போ எல்லாமே பிரச்சனை உண்டு. குடும்பம் எல்லாமே பிரச்சனை தான். பிரச்சனைக்கு அடுத்த பேர், குடும்பத்துக்கு அடுத்த பேர் பிரச்சனைன்னு சொல்லி வைக்கலாம். ஆனா பாருங்க, தீர்வு இல்லாத இல்ல, எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு. எங்க அப்பா சொல்லுவாங்க அடிக்கடிக்கு. எங்க அப்பா என்ன பண்ணுவாங்க, என்ன தெரியல, அம்மா அப்பா சொன்னதே முதுகு சொல்லிடான்னு வருது. எத்தனை அப்பா சொல்லியிருக்கான்னு தெரியல. எங்க அப்பா சொன்னாரு, முதுகு சொல்லிங்க அப்படின்னு. முதுகு சொல்லி முதலே அங்க இன்னும் கொஞ்சம் கீழே, இன்னும் கொஞ்சம் மேல, ஏய் முட்டா பையில அவரு சொல்லிக்குவாரு. அவரே திட்டிக்குவாரு, முட்டா பையில இந்த பக்கம் வாடா, அந்த பக்கம் வாடா. என்ன பண்ணுவாரு, லாஸ்டா சீப் எடுத்து டேய் இங்க சொல்லிடா அப்படின்னு. முதல்ல நீ செஞ்சிருக்காருல்ல, சீப் எடுத்து கடைசியா அந்த சீப் எடுத்து என்ன பண்ணுவாரு, இந்த இடத்துல சொல்லிடா அப்படின்னு சீப்பை வச்சு காப்பாரு. நீ இந்த சீப்பை வச்சு நீ செஞ்சிருக்க. நான் சொல்லட்டுமா, நீ அங்க போய் இங்க போய் உன் குடும்ப பிரச்சனைக்கு இங்க போய் அங்க போய் கொஞ்சம் மேல போய் கொஞ்சம் கீழே போய் கொஞ்சம் சித்தப்பா கிட்ட போய் கொஞ்சம் அத்தை கிட்ட போய் கொஞ்சம் மாமா, நீயே உங்களை சொல்லிச்சுக்கோ. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நீங்களே உங்களை சொல்லிச்சுக்க. உன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உங்ககிட்டயே வழி இருக்கு. இது வெளியெல்லாம் வழி இல்லை, வெளியெல்லாம் போக தேவையில்லை. இதுக்கு
பிரச்சனையா உட்காருங்க. குடும்பத்துல தான் பிரச்சனை வரும். பாஸ்டர் சொன்னாரு, குடும்பத்துல பிரச்சனை வரும்னு சொன்னாரு. பிரச்சனை வந்துச்சு, உட்காரு, பேசு, சரிப்படுத்து போ. அவன் பெருசா போய் ஊதி அம்மா கிட்ட. நான் சொல்றேன், குடும்ப பிரச்சனை எந்த மாமியார் மாமனாரோ அது தலையிட்டீங்க, ஆண்டவர் உங்களை கால கை உடைப்பாரு. ஜாக்கிரதை. ஊழியக்காரனை எச்சரிக்கிறேன். குடும்ப கணவன் மனைவி பிரச்சனையை கணவன் மனைவி தான் தீர்க்கணும். அதுதான் வசனம் சொல்லுது. அவன் தாயின் தகப்பனை விட்டு என்னவா எப்படி இருப்பானா, இசைந்து இருப்பான்னா அது தனியா விஷயம்னா, என் விஷயத்துல நான் மட்டும் தான் தலை. என் மனைவிக்கு பிரச்சனை வந்து அவங்க அம்மா கிட்ட போய் உன் பொண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லாத, அதை இங்கேயே சொல்லு. ஏன் என் பொண்ணை இப்படி பண்ணன்னு சொல்லி எந்த மாமியாரும் கேட்க கூடாது, எந்த மாமனாரும் கேட்க கூடாது. ஏன் என் பிள்ளைய இப்படி பண்றேன்னு சொல்லி எந்த தாய் தகப்பனை கேட்க கூடாது. இதுதான் குடும்பம். அவன் குடும்பத்தை அவன் செஞ்சுட்டு போவான். பிள்ளை பக்கம் தெரிஞ்சிச்சுல. அப்ப குடும்பம் என்பது ஒரு வித்தியாசம். நாமளே சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் குடும்பத்தில் அநேக காரியங்கள் உண்டு. எந்த ஒரு ஆமா பிரச்சனைக்கு தீர்வு இல்லாதது, எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஆகினால்தான் யோசுவா புஸ்தகத்துல 7வது அதிகாரத்துல 14வது வசனத்துல ஆண்டவர் சொல்லும் போது இப்படியாக சொன்னார். வாசிங்க பார்க்கலாம். 7:14. சீக்கிரம் வாசிங்க. நான் பாயிண்ட்டுக்குள்ள போறேன், டைம் ஆயிடுச்சு. காலையிலே நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும். கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சம் வம்சமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற வம்சம் கர்த்தர் குறிக்கிற வம்சம் குடும்பம் குடும்பமாக வர வேண்டும். குடும்பமாக கோத்திரம் கோத்திரமாக அவர் சொல்லும்போது பாருங்க, எல்லாமே கோத்திரத்துல கணக்கு போட்டாரு, வம்சத்துல கணக்கு போட்டாரு, குடும்பத்துல கணக்கு போட்டாரு. கோத்திரம் வம்சம் குடும்பம் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது. சர்ச்சைக்கு வந்தா கூட அப்படிதான் சார் வரணும். சர்ச்சைக்கு வந்தா கூட உன் வம்சத்தோடு தான் வரணும். பிள்ளைங்களை தட்டி கொண்டுவாங்க. சினிமாக்கு போகும்போது ஒன்னா போனோம் இல்ல, திருவிழாக்கு போகும்போது அல்லது ஏதோ ஒரு காது குத்தலுக்கு போகும்போது அல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது சேர்ந்து போனோம் இல்ல. சர்ச்சைக்கு வரும்போது என்ன, அது உன் கையில தான் இருக்கு. எதையாவது பண்ணு, உட்கார்ந்து தர்ணா பண்ணு அல்லது உபவாசம் போடு, பாஸ்டிங் இருங்க, உண்ணாவிரதம் இரு, ஏதோ ஒரு காரியத்தை செய். எப்படியோ ஒரு காரியத்தை சொல்லி மிரட்டு. தனியா நான் வந்து தனியா வந்து என்ன தனியா வந்த பரவத்துக்கு நீ தனியா போக மாட்டேன். நெவர், போக முடியாது. போன உன் புருஷனோட தான் போக முடியும், போன உன் மனைவியோட தான் போக முடியும். மனைவி ஆமா சும்மா என் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டாருன்னா சொல்லாத. அந்த ஞாயிற்றுக்கிழமை சம்பாதிக்கிறது சம்பாதிக்க பிசாசு கொடுக்கிறதானே. ஆமா, தெய்வத்தை மறுதளிக்கிறதுக்காக பிசாசு கொடுக்கிற கூலி. அந்த கூலி வாங்கி உன் பிள்ளைக்கு சோறு செஞ்சு போக போறியா? அது சபிக்கப்பட்ட காசு. ஞாயிற்றுக்கிழமை தெய்வத்தை விட்டு போய் எங்கேயோ சம்பாதிக்கிற சம்பாதனை சபிக்கப்பட்ட காசு. அந்த சபிக்கப்பட்ட காசு உன் குடும்பத்துக்கு தேவையா? ஆண்டவர் அதனால ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அதனால தான் ஒரு நாளை கொடுத்திருக்கிறார். அந்த நாளை சேர்ந்து வாங்க, சேர்ந்து சர்ச்சைக்கு போங்க, சேர்ந்து கோயிலுக்கும் குளத்துக்கும் போகணும்னு சொல்லிதான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நாளை வைத்திருக்கிறார். இதை விட்டுட்டு என் வீட்டுக்காருக்கு முக்கியமான வேலை, கர்த்தரை பார்க்கறதோட முக்கியமான வேலை என்ன சார் உண்டு? சொல்லுங்க சார், நான் கேட்கிறேன். ஏன் சகோதரி நீங்க சொல்லுங்க. கர்த்தரை பார்க்கறதோட கர்த்தர் நினைச்சார்னா வெங்கட கதவை உடைப்பார், இரும்பு தாப்பாலை முறிப்பார். ஆமா, பொக்கிஷத்தையும் புதையலையும் உனக்கு தேடி வந்து கொடுப்பாரு. கர்த்தரை விட்டுட்டு ஆமா வெளியே எங்கன்னா வேலைக்கு போனா 500 ரூபாய் சம்பளம் தான் உனக்கு கொடுக்கும். அதுவும் சபிக்கப்பட்ட காசை தான் பாஸ்டர் சொல்லிட்டாரு. குறிப்பிட்ட நாட்கள்ல ஃபங்க்ஷன் வைக்காதீங்க. குறிப்பிட்ட நாட்களுக்கு ஃபங்க்ஷன் வச்சா போவாதீங்க. குடும்பத்துக்கு சாபமா வராது. நான் சொல்றேன், சாபமா வரும். ஞாயிற்றுக்கிழமை தெய்வத்தை ஆராதிக்கிறதை விட்டுட்டு நான் போய் எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்குன்னு சொன்னா இதோட சாபம் உலகத்துல வேற ஒன்றும் இல்லை. ஏன் கேட்டீங்கன்னா உலகத்துல ஆமா மெய்யான தெய்வத்தை வழிபடுகிற ஒரே ஒரு கூட்டம் நாம மாத்திரம் தான். இதெல்லாம் கையை தட்டி விசிலடிச்சிருப்போம் வெளியே சொல்லிருந்தா. உண்மையை நான் சொன்னேன், உண்மையான மெய் தெய்வத்தை ஆராதிக்கிற ஒரே ஒரு கூட்டம் நான் தான் சொல்றேன். தட்டி சொல்றேன், வேற யாருக்கும் இல்லைங்க. அதுக்கு உயிர் இல்ல. பாத்தீங்களா, என்ன ஆத்தா அப்பாட்டு பேசினாலும் உயிர் இருக்காது, அப்படியெல்லாம் நிக்காது. வாய் இருந்த பேசாது, கண் இருந்த பார்க்காது, செவிகள் இருந்த கேட்காது. அதுக்கு உயிர் இல்லை, அது அசையாது. தேவன் அப்படி இல்லை, இறங்கி வந்து பிரத்யட்சமா நிற்பார்.
இறங்கி வந்து பேச்சுமாய் பேசுவார். இந்த தெய்வத்தை விட்டுட்டு நான் 500 ரூபாய் சம்பளத்துக்காக முகவட்டி செய்யறதுக்கு 500 ரூபாய் சம்பளத்துக்காக வேலைக்கு போறேன்னு சொல்ல வெக்கமா இல்ல? கிறிஸ்தவன் சொல்லிக்கிறீங்க. எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டாரு, நீ போய் எங்க போய் உள்ள கொட்டை குளத்துல வந்து மீன் பிடி இருக்கீங்களா? குடும்பமாய் சேர்ந்து தெய்வத்தை ஆராதிக்கிற ஆராதனையில ஒரு வித்தியாசமா இருக்கும், ஒரு அழகா இருக்கும். அவன் சொல்லும் போது நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம். ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில தாங்க உருவாகிறது. எல்லாம் ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில தான் உருவாகிறது. நாம சரி ஆகினால் தான் ஒரு மெசேஜ்ல நான் பேசுறேன், நீ மாறினால் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பேசுறேன். ஆமா, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நீ மாறினா, நான் மாறினா போதும் என் குடும்பம் மாறிடும், டோட்டலா மாறிடும், என் குடும்பம் சுத்தமா மாறிடும். ஒரு முழு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்கோ ஒரு முழு குடும்பம் சபிக்கப்படுறதுக்கோ நாம ஒரே ஒரு ஆள் தான் காரணம். தெரியுமா உங்களுக்கு? நாம ஒரே ஒரு ஆள். நான் மாறினா என் குடும்பம் ஆட்டோமேட்டிக்கா மாறும். நான் மாறினா என் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் நமக்கு பெரிய வல்லமையை கொடுத்திருக்கிறார். முழக்கால் உட்கார்ந்து முடக்கினா நடக்காத காரியமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை முடக்கி பாரு. என் வீட்டுக்காரர் செபிக்கல, என் வீட்டுக்காரர் வரல, நான் ஒரே ஒரு ஆள் தான் சொல்றேன், ஒரு ஆள். ஒரு பாஸ்டர் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணினே இருந்தான் பையன், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணினே இருந்தான். ஒரு பாஸ்டர் என்ன பண்ணாரு, இந்த யாருக்காவது தெரியுமா அந்த கப்பா இருக்குங்க, பாக்ஸா இருக்குங்களா, அது பேர் என்ன? அது மற்றதுக்கெல்லாம் வாங்கி நல்லா சத்தமா பேசுவேன். மற்றதுக்கெல்லாம் வாங்கி பாக்ஸா வரும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திருப்பி விளையாடுற ஒரு விளையாட்டு. இந்த பக்கம் பார்த்தா இந்தியா மேப் இருக்கான். அல்லது பேரட்டி என்ன பண்ணிட்டாரு, இந்த பக்கம் ஒரு மனுஷனுடைய உருவம், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்தியா மேப். அந்த இந்தியா மேப்பை நல்லா பேரட்டி கையில கொடுத்தாரு. ஏப்பா, ஏன்னா இந்தியா ஒரு பக்கம் ஜப்பான் இருக்குது, ஒரு பக்கம் வந்து ஐரோப்பா இருக்குது, ஒரு பக்கம் ஆஸ்திரேலியா இருக்குது, ஒரு பக்கம் வந்து அமெரிக்கா இருக்குது. இதெல்லாம் வந்து இவனை ஜாயின் பண்றதுக்கு இவன் கொடுத்தா இதெல்லாம் போய் பண்ணிவிட போடா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. டிஸ்டர்ப் பண்ணாத இருப்பானே அப்படின்னு சொல்லி இவன் பெரட்டி பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பினா ஒரு பொம்மை, ஒரு மனுஷன் இருக்கான். என்ன பண்ணா, தலையை கொண்டு வந்து வச்சான், கையை கொண்டு வந்து வச்சான், காலை கொண்டு வந்து வச்சான், உடம்பு வச்சான், கால் வச்சான், டக்குன்னு 5 நிமிஷத்துல வந்து கொடுத்தான். அப்ப பார்த்தாரு, என்ன அது இந்தியா மேப், நான் கத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகுமே, எப்படா இவ்வளவு சீக்கிரம் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை கேட்கும்போது, இந்தியா மேப் பண்ணுறதுதான்ப்பா கஷ்டம், பின்னாடி திருப்பி பாருங்க ஒரு மனுஷன் இருக்கான், அந்த மனுஷனை ஜாயின் பண்ணி ஒழுங்கா நிக்க வச்சுட்டா பின்னாடி இந்தியா வந்து. ஒரு மனிதன் சரியா மாறிட்டான்னா நம்முடைய தேசம் ஒழுங்கா மாறிடுங்க. அதுதான் சொல்ல வந்தேன். அல்லேலூயா. இந்தியா மேப், இந்தியா எங்க இருக்குது, ஆமா இலங்கை எங்க இருக்குது போட்டு திருப்ப தேவையில்லை. திருப்பி பார்த்து மனுஷனுடைய தலை, மனுஷனுடைய கை, மனுஷனுடைய உடம்பு, மனுஷனுடைய சரீரங்கள் சொல்லி எல்லாத்தையும் ஜாயின் பண்ண அது பின்னாடி என்ன நடக்குமோ அது நடந்துனே இருக்குன்னு சொல்ல வருகிறேன். உங்க குடும்பத்துல நீங்க சரியா மாறுங்க, உங்களுடைய வாழ்க்கை நீங்க சரிப்படுத்திக்கங்க, உங்க குடும்பம் நிச்சயமாக அது மாறிடும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். போன வாரத்துல ஆண்களை குறித்து பேசணும்னு சொல்லி நினைச்சேன். இன்னைக்கும் பேச முடியாது, அடுத்த வாரம் சேர்ந்து செய்வோம். ஆமா, இப்போ நம்முடைய குடும்பத்துல இப்போ நல்லா இருக்கிறதுக்கு ஒரு 4 காரியத்தை சொல்றேன், ஒரு 5 காரியம், அதுல ஒரு 3 காரியத்தை நான் பேசி முடிச்சிடறேன். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா, ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு தேவையான நான் சொல்ற 20 காரியத்தை பேசுறேன். போன வாரத்துல அதுக்கு முதல்ல வார்த்தையை சேர்த்து 20 காரியம், ஒரு குடும்பத்துல இருக்க வேண்டிய காரியங்கள். ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு 3 காரியமாவது நான் இப்ப பேசினாதான் நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது 2 சாமுவேல் புஸ்தகத்துல 3ஆவது அதிகாரத்துல 1வது வசனத்துல ஆண்டவர் சொன்னார். 3:1 சீக்கிரம் வாசிங்க, நான் பாயிண்ட்டுக்கு போறேன். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் தாவீது வர பலத்தான், வர பலவீனப்பட்டார். இப்ப நான் சொல்றேன், நம்ம குடும்பம் வர வழக்குதா பலவீனமா இருக்கு. கட்சிக்கு வர மாட்டேறாரு, பலவீனம். ஒழுங்கா வேத வாசிக்க மாட்டாரு, பலவீனம். ஒழுங்கா ஊழியத்துல பங்கு இல்ல,
பலவீனம், இதெல்லாம் பலவீனம், இதெல்லாம் பலவீனம், இதெல்லாம் பலன் இல்லை. முன்ன மாதிரி இல்ல பாஸ்டர். எங்க வீட்டுக்காரர் இப்போ நல்லா பிரேயர்லாம் பண்ணாரு பாஸ்டர். முன்னாடி ஒரு 10-15 நிமிஷம் தான் பண்ணுவார். இப்போ 1 மணி நேரம் உட்கார்றாரு. என்ன தெரியல பாஸ்டர். அது பலன், அது பலம். இப்ப நான் சொல்றேன், உங்க குடும்பம் தாவீது குடும்பத்தை போல இருக்கிறதா இல்ல சவுல் குடும்பத்தை போல இருக்கிறதா? வீட்லயே தங்க மாட்டாரு பாஸ்டர். அவரு எப்பப்பா ஊரு சுத்தி 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 அப்படின்னா உன் குடும்பம் பலவீனமா போல. இன்னும் உன் குடும்பம் இல்லாம போகுது. சரி பண்ணீங்க. அதான் சொல்ல போறாரு. குடும்பமே இல்லைங்க, வாஷ் அவுட் ஆயிடுச்சு. தாவீது மேல வந்துட்டே இருக்கிறான், பெருகி கொண்டே இருக்கிறான் தாவீது. என் குடும்பம் இன்றைக்கு தாவீது குடும்பத்தை போல வர வர வளர்த்து கொண்டு வருகிறதா, பலவீனப்பட்டு கொண்டு இருக்கிறதா? பலவீனம் என்பது ஒரு ஆவி. நல்லா தெரிஞ்சுக்கங்க. லூக்கா 13வது அதிகாரத்துல 11வது வசனத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, நீண்ட நாளாக பலவீனம் படுத்துகிற ஒரு ஆவியை கொண்ட ஒருவர் அங்க இருக்கிற அந்த வசனம் 13-11. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்க இருந்தால். பலவீனம் இது ஆவி. எங்க வீட்டுல பிள்ளைங்க ஜெபிக்கிறதுல பிள்ளைங்க வந்து ஆமா கொட்டையும் சொட்டையும் தலையில பாத்துக்குது, கையில கழுத்துல மாட்டிக்குது, காதுல ஒரு கம்பல் மாட்டிக்குது, பின்னாடி வந்து ஆமா உள்ள போடுற உள்ளாடை தெரிகிற மாதிரி வெளியே போகுது. என் பிள்ளை இந்த இடத்துல அப்படியே போட்டு சுருக்கி கட்டிக்குது, பிள்ளை மூஞ்சில ஒட்டி தாடி வச்சுக்குது, தலையெல்லாம் மொட்டை வச்சுக்குது. இது கேவலமான ஒரு குழப்பம் இருக்குது. இன்னும் ட்ரெண்ட் தெரியல. இது வரைக்கும் சொட்டையா இருக்குது, இந்த இடத்துல முடி இருக்கு. அப்பெல்லாம் இந்த இடத்துல சொட்டையா இருக்கும், இந்த இடத்துல முடியா இருக்கும். அவங்க பாருங்க, அந்த நாளுடைய ஆட்கள், அந்த நாளுடைய காரியங்களே வேற மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. வயசாச்சுன்னா இந்த இடத்துல கொஞ்சம் முடி கொட்டிடும், அதை கொஞ்சம் சரிப்படுத்தி எதுனா பண்ணிக்குவாங்க. இப்ப என்ன பண்றான், இதெல்லாம் சொட்டை அடிக்கிறான், பின்னாடி எல்லாம் சொட்டையா இருக்கு, இந்த இடத்துல மாத்திரம் மயில வச்சிருக்கான். வயிற்றுக்காக நாங்க இருக்காங்க. நீ பாட்டுங்க, நான் எங்கேயும் சொல்றாரு, வெளியே போய் கல்லு தச்சு கால் ஒரு கம்பனு உள்ள போற ஆமா பூமர் தேடுற மாதிரி சட்டை நல்லா இவ்வளவு தூரம் தொங்க விட்டுக்குன்னு, காலை சுத்தி விட்டுக்குன்னு, கையில ஒரு என்னவோ இவன் கையில செயல் காப்பு மாடி செயல் காமிச்சா நல்லா இருக்கு, பிரிஞ்சு வெளியே வந்துருவான் நினைக்கிறேன். அசிங்கமா இதெல்லாம் இப்ப நம்ம இருக்கிற பொண்ணுங்களா விரும்பியா என்ன கருமம் சொல்றேன். இது ஒரு ஆவி, இது ஆவி. என்ன ஆவி? என் வீட்டுல ஜெபிக்கலையா, இந்த ஆவியை திறந்துங்க. உட்காருங்க, ஆண்டவரே என் பிள்ளை உட்கார மாட்டேறான், பைபிளை தொட மாட்டேறான், சபைக்கு வர மாட்டேறான், என் புருஷன் இப்படி இருக்கிறான், என் புருஷன் படிக்கல, என் புருஷன் வந்து ஆமா சபைக்கு வரல, என் புருஷன் ஆமா ஆவிக்குரிய ஜீவித்துல இல்ல, என் புருஷன் அங்கேயும் இங்கேயும் ஓடுறான், கெட்ட வார்த்தை வாயில இருக்கு, அருள் போன வாயில வார்த்தை இருக்கிறது, என் புருஷன் குடிக்கிறான், என் புருஷன் அங்கேயும் இங்க கண்டு மேயுது. இதெல்லாம் ஆவி. இந்த ஆவியை கட்டுங்க. சும்மா ஆமா நானும் பைபிள் படிக்கிறேன், நானும் நீ மாத்திரம் பரவந்து போகவே முடியாது. நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், எழுதி வச்சு பைபிள்ல கடைசியா கட்டி பாத்தீங்கன்னா ஒயிட் ஷீட் ஒன்று இருக்கும். அந்த ஒயிட் ஷீட்ல சொல்லுங்க, என் குடும்பம் இல்லாமல் நான் பரலோகத்துக்கு போக முடியாது. எழுதி வைங்க. அப்போ உங்க குடும்பத்தை பலவீனப்படுத்துற ஆவி எல்லாம் இருக்கா பாருங்க. ஊராதியா செலவு பண்றது, சம்பளம் வீட்டுக்கு வராத, எங்கேயும் வெளியே போகுது, இதெல்லாம் ஆவி. இப்ப இந்த ஆவி இருந்துச்சுன்னா, இந்த ஒரு ஆவி இருந்துச்சுன்னா குடும்பம் பழக்காது, பலவீனமாகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பலவீனப்படுத்துகிற ஆவியை திறத்தணும். வேற ஒண்ணு இல்லை. பலவீனப்படுத்துகிற ஆவி, என் குடும்பத்தை பலவீனப்படுத்துகிற ஆவி என்னது? என் பிள்ளைக்கு இந்த பழக்கம், எப்பவுமே டிவி 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 டிவி, எப்பவுமே செல்போன் 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 செல்போன், எப்போ எனி டைம் செல் தான். குடும்பம் உருப்படமா? எங்கேயாவது உருப்படமான்னு கேட்கிறேன். சர்ச்சில் வந்தாலும் செல்ல ஓடணும். பிசாசுங்க, அது பயங்கரமான பிசாசு. உங்களுக்கு பிடிச்சிச்சு அவன் நீ கீழே போடுங்க. யூஸ் பண்ற நேரத்துக்கு தான் யூஸ் பண்ணணும், மற்ற நேரத்துல த்ரோவா இருக்கணும். என்ன உன் குடும்பத்தை பலவீனப்படுத்துது? எந்த ஆவி பலவீனப்படுத்துது? வெளியே போனான்னா அதான் ஒரு எங்க ஆண்களுக்காக அந்த மெசேஜ் எடுத்தேன். நான் இப்ப அது பேசல, நான் முடிஞ்ச பேசுறேன் அவங்களுக்காக. இவன் வெளியே போனான்னா சுத்தினே இருப்பான், வீடு உள்ள வரமாட்டான், வீட்டுக்குள்ள வரமாட்டான். இது ஒரு ஆவி. கொண்டாட்டி பிள்ளைங்களை விசாரிக்காதது ஒரு ஆவி. தெரியுமா உங்களுக்கு? கணவனை விசாரிக்காதது ஒரு ஆவி. இந்த ஆவியை
இன்னும் ஆமா தேவையில்லாத காரியத்துக்கு பணத்தை செலவு பண்ணுவான், தேவை உள்ள காரியத்துக்கு செலவு பண்ண மாட்டான். இது ஒரு ஆவி. இப்ப நான் 2-3 ஆவி தான் உங்களுக்கு சொன்ன, உட்கார்ந்து கணக்கு போட்டு பாருங்க. உன் புருஷன் கிட்ட என்ன ஆவி இருக்கு, நான் உன் புருஷன் கிட்ட இருக்கிற ஆவிக்கு முன்னாடி நான் சொல்றேன் உங்ககிட்ட என்ன ஆவி இருக்கு, என் பிள்ளை கிட்ட என்ன ஆவி இருக்கு, என்னுடைய அப்பா அம்மா கிட்ட என்ன ஆவி இருக்குது, என் பிரதர்ஸ் அவங்க கூட பிறந்தவங்க கிட்ட என்ன ஆவி இருக்கு. உட்கார்ந்து அந்த ஆவிகளை கணக்கு போட்டு அந்த ஆவிகளுக்காக உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. குடிக்கிறாரா குடிக்கிறான், சுத்துறானா சுத்துறான், கண்ணு மேய்தா மேய்து, டிவி பாக்குதா பாக்குது, பாவம் செய்யறானா பாவம் செய்யறான். உட்கார்ந்து ஒவ்வொரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. புருஷன் மனைவிக்காகவும் மனைவி புருஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த ஆவி விரைந்து ஓடும். உன் குடும்பம் பலப்படும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமே. உன் குடும்பம் பலப்படுறதுக்கும் பலவீனப்படுத்துறதுக்கும் நம்ம கையில தான். நான் முன்னாடி சொன்னேன்ல, இங்க சொல்லி அங்க சொல்லி இங்க சொல்லி நீயே எடுத்து நீயே சொல்லி நீயே சரி. குடும்பம் நல்லா இருக்குது. ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 5 காரியம் கொண்டு வந்து 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அடுத்த வாரம் நம் ஆண்களுக்காக பேசுவோம். ஏன்னா பெண்கள்ல நிக்குது. 2 வாரம் நம்ம வேற கதையை பேசி கொண்டு இருக்கிறோம். அடுத்த வாரம் ஆண்களை பற்றி பேசி கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராங்க. முதல்ல ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு, ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதுனா ஒரு 3 காரியம் சொல்லல. அந்த 3 காரியத்துல ஃபர்ஸ்ட் காரியம், குடும்பம் நல்லா இருக்குன்னா ஆண் பெண் 2 பேருக்குமே, ஒரு குடும்பத்துல இருக்கிற சிறியர் பெரியவர், அம்மா அப்பா அல்லது பிள்ளைங்க, சகோதர சகோதரி எல்லாருக்குமே, ஹோல் குடும்பமே, இந்த குடும்பத்துக்கே இருக்க வேண்டிய முதல் காரியம் அன்பு. அன்பில்லாத குடும்பத்தை நீ என்னதான் கட்டி போட்டாலும் ஒன்றும் நடக்காது. புருஷன் கையில அன்பு இல்லை, மனைவி கையில அன்பு இல்லை, பிள்ளைங்க கிட்ட அன்பு இல்லை, பெற்றோர்கிட்ட அன்பு இல்லைன்னா அந்த குடும்பத்தை நீ என்னதான் கட்டி என்னதான் பண்ணி அந்த குடும்பத்தை சரியா நிக்க வைக்கணும்னா அந்த குடும்பம் நிக்கவே நிக்காது. அந்த குடும்பத்துக்கு சரியான ஒரு காரியத்தை செய்ய முடியாது. ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் 5:5 வாசிங்க. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் நல்லா கேளுங்க. அஸ்திபாரமே என்ன தெரியுங்களாங்க? அஸ்திபாரமே, குடும்பத்துக்கு அஸ்திபாரமே அன்புங்க. நம்ம சொன்னோம், மனைவி புருஷர்களே உங்கள் மனைவிகளிடத்தில் அன்பு கூடுதல் இல்ல. எல்லாத்துக்கும் ஆண்டவர் காமனா ஒரு வார்த்தையை சொன்னாரு, பொதுவா ஒரு வார்த்தையை சொன்னாரு. அன்பு இல்லாத குடும்பம் குடும்பம் இல்லை. நேசிக்கணும். இந்த அன்பு தான் அஸ்திபாரம். இந்த அன்பு ஆமா எல்லாத்துக்கும் ஆண்டவர் கொடுத்தாரு. மனுஷனுக்கு மாத்திரம் மிருக ஜீவன் எல்லாத்துக்கும் அன்பு கொடுத்தாரு. நீ அன்பா இருக்கிறியா? தகப்பன் மேல தாய் மேல அன்பா இருக்கிறியா? புருஷன் மேல அன்பா இருக்கிறீங்களா? மனைவி மேல அன்பா இருக்கிறீங்களா? உன் அன்பு குடும்பத்துல எந்த அளவுக்கு இருக்குங்க? அன்பு என்ன தெரியுமா பண்ணும்? என்ன பண்ண தெரியுமா? எங்க வீட்டுல ஒரு நாய், அவர் நாய் சொல்றாரு, நாய்க்கர் அப்படின்னு சொல்லுவோம். அவரு தான் வெக்கப்பட கூடாது, இவரு தான் வெக்கப்படும். நாய்க்கர் தான் வெக்கப்படும், நாய் வெக்கப்படக்கூடாது. அந்த நாய்க்கர் எங்க வீட்டுல அவர் பேர் ஜோ. ஒரே ஒரு வார்த்தை வச்சு ஜோ. அந்த ஜோ என்ன பண்ண தெரியுங்களா? நீங்க பாத்தீங்கன்னா அசந்துருவீங்க. என் வீட்டுக்கும் எங்க அம்மா வீட்டுக்கும் கிட்டத்தட்ட கணக்கு பண்ணீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் தூரம் இருக்கும். இந்த பஸ் ஸ்டாண்ட் இப்போ இங்க போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட், அந்த பஸ் ஸ்டாண்ட் டிஸ்டன்ஸ் தான். அந்த பஸ் ஸ்டாண்ட் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட என் வீட்டுக்கும் எங்க அம்மா வீட்டுல தான் அந்த நாய் இருக்கும். எங்க அம்மா வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் கிட்டத்தட்ட அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 40 நாய் இருக்கும். 40 நாய் இருக்கும். இந்த எங்க ஜோவை பார்த்தா எந்த நாய்க்கும் ஆகாது. என்ன பார்த்தா எந்த நாய்க்கும் எந்த மனுஷனுக்கா அதே மாதிரிதான் அவரை பார்த்தா யாருக்கும் ஆகாது. இங்க போனா நான் போகும்போது எனக்கு முன்னாடி போய் நிற்பாங்க. ஒண்ணுமே நீங்க நம்ப மாட்டீங்க. உங்க பிள்ளைங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்க வந்து முடிஞ்சா ஒரு நாளைக்கு வாங்க விடுவாங்க. எனக்கு முன்னாடி அந்த நாய் நிற்கும். யாரையும் விடாது. எஜமான் அவங்க நல்லா தெரிஞ்சு போச்சு, இவன் தான் மெயின் அப்படின்னு. அதுக்கு தெரிஞ்சு இவன் தான் மெயின், இவன் தான் மெயின், அது தெரிஞ்சு போச்சு. இவன் தான் எஜமானர், இவன் தான், இவன் சொன்னாதான் எல்லாம். என் ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவாங்க, அதுக்கு தெரிஞ்சு போச்சுங்க, நீங்க தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அது கூட தெரிஞ்சு போச்சு. அது முன்னாடி போனா அத்தனை நாய்ங்க சண்டை போட்டு அடிச்சு கிடிச்சு வந்தா அவங்க என் கூட வரைக்கும் அது வரைக்கும் வந்துட்டு என்னை விட்டு தான் திரும்ப வரும். கால உட்கார்ந்துன்னா நான்
நாய் நான் என்ன செய்வேன், காலை தூக்கி அது மூஞ்சி மேல வைப்பேன். காலை சீரியஸா சொல்றேன். நான் போன் பண்ண வெளியே வந்துன்னா அந்த காலை எடுத்து மூஞ்சி மேல காலை வைப்பேன். அந்த உட்காரும் போது காலை தூக்கி அது மேல வைப்பேன். ஹலோ, நீ என்னடா நாயை என் மேல கால் வைக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு கேட்டதே இல்லை. நாய் அது பாட்டு நான் சொல்ல ஒரு காரியம், அன்பு அடிவதை கூட தாங்குங்க, சகலத்துக்கு தாங்கும். அத்தனை நாய்ங்க அது நினைச்சிருச்சுன்னா இவ்வளவு நாய் நம்மள ஒரு 40 நாய் அடிக்கும், சேர்ந்து சில நேரத்துல சேர்ந்து கடிக்கும், சண்டை போடும், எல்லாத்தையும் தள்ளி விட்டு ஓடி வரும். அது நினைச்சிருச்சுன்னா, ஏன்னா நேற்றுதான் அடி வாங்கினேன், உன்னை பார்க்கறது இங்க வரியா வாராட்டி கொஞ்சிட்டு பாட்டுக்காரு கொஞ்சம் வாராயிட்டு எகிரி மேல நின்றுட்டு நான் பாட்டு விட்டுறேன் இங்கே உட்காந்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அந்த நாய் உட்காரணும். இருக்கீங்களா? கையை பிடிச்சி சொன்னா சொல்லிருக்கலாம், கையை பிடிக்க கூடாதுல்ல, நம்மளை பார்த்தே சொல்லலாம். நாய்க்கே அந்த அன்பு இருக்கு, நாய்க்கே அந்த அன்பு இருக்குங்க. அந்த நாய் சகலத்தையும் தாங்குது. அதனால வசனம் சொல்லுது 1 கொரிந்தியர் 3:13 அதிகாரத்துல எதாவது வசனம் 7வது வசனம் வாசிங்க. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. திட்டினா கூட அடிச்சா கூட காணி முகத்து மேல ஏசாப்பா மேல தூர் துப்புனாங்க, அடிச்சு தொடச்சு போட்டு தான் வேலையை செய்யவே இருந்தாரு. This is love. இதுதாங்க அன்பு. அன்பு பேசும் குணம் பேச எப்பதானே நான் அடிக்கடி சொல்றேன், பிள்ளைய தூக்கும் போது பிள்ளை உதைக்கிறது நெஞ்சில உதைக்கும், கம்முன்னு உதைக்கும். பிள்ளைய அப்படி தூக்கி பாருங்க, குழந்தைங்களை அப்படி தூக்கி பாருங்க, கண்ணு நெஞ்சு மேலே உதைக்கும். அடுத்தது மூஞ்சி மேல கால் வைக்க அந்த பிள்ளை. நீங்க ஒவ்வொரு புருஷனையும் பிள்ளையா நினைச்சு பாருங்க, தாங்குவீங்க. ஒவ்வொரு மனைவியும் பிள்ளையா நினைச்சு பாருங்க, குழந்தையா நினைச்சு பாருங்க, தாங்குவீங்க. ஒவ்வொரு பெற்றோரையும் நீங்க ஆமா குழந்தையா நினைச்சு பாருங்க, உங்களை நினைச்சாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிள்ளையா நினைச்சாங்க, அது மாதிரி பிள்ளையா நினைச்சு பாருங்க. சாப்பிட்டே இருக்காரு, எவ்வளவுதான் சொல்லிச்சு, எவ்வளவுதான் செஞ்சிச்சு, எவ்வளவுதான் செஞ்சிச்சு. அந்த அன்புக்கு பிரிவு இருக்காது தெரியுமா உங்களுக்கு? மனசு ஜாயின் ஆயிடும், அந்த மனசு ஜாயின் ஆயிடும். உண்மையான அன்புக்கு அதுதான் நடக்கும். அப்ப அன்பு அது தாங்கி சகிச்சு. ஆகியதான் ஆண்டவர் பார்த்து கேட்டாரு, பேதுருவை பார்த்து கேட்டாரு. யோவான் 21வது அதிகாரத்துல டைம் இருக்காது, ஒரே ஒரு வார்த்தை தான் எடுக்க போகுது, வாசிங்க பாருங்க. யோவான் 21வது அதிகாரத்துல எத்தனை வசனம் தம்பி? 18 வாசிங்க, 15 வாசிங்க, 15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. கேட்டாரு, என்ன கேட்டாரு? ஆண்டவர் பார்த்து கேட்டாரு, என்ன கேட்டாரு? என்னை நேசிக்கிறாயா கேட்டாரு? என்னை நேசிக்கிறாயா கேட்டாரா? என்னப்பா கேட்டாரு? நேசிக்கிறாயா கேட்கல, ஆண்டவர் சொன்னாரு என் மேல அன்பா இருக்கிறியா, நேசிக்கிறியான்னு கேட்கல. ஏன்னா நேசத்துக்கும் அன்புக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அன்பு அன்புன்னு சொல்லலாம், நேசம் தம்பின்னு சொல்லலாம், பாசம் தங்கச்சி சொல்லலாம், அதெல்லாம் போகுது. ஆனா சொல்றது அன்புதான் கேட்டாரு. நீ என்ன என் மேல அன்பா இருக்கிறியாப்பா? ஏன்னா அன்புதான் சகிக்கும், அன்புதான் தாங்கும், அன்புதான் விசுவாசிக்கும், அன்புதான் நம்பும், அன்புதான் எல்லாத்தையும் செய்யும். ஆண்டவர் பார்த்து கேட்கும்போது என் மேல அன்பா இருக்கிறாயான்னு கேட்டார். 16வது வசனத்துல என்ன கேட்டாரு? அவர் அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? இப்ப 2வது முறையா அன்பு கேட்டார், என் மேல அன்பா இருக்கிறியா? ஃபர்ஸ்ட் முறை அவர் என்ன சொல்றாப்பா? ஃபர்ஸ்ட் முறை கேட்கும்போது 5வது வசனத்துல, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன். நான் உன்னை கேட்டது என்னடா கேட்டேன்? நான் உன்னை என்ன கேட்டேன்? என் மேல அன்பா நீ என்ன நேசிக்கிறியா கேட்டேன்? இவன் பாருங்க, ஏன்னா அன்பு இல்ல அந்த இடத்துல, அந்த அன்பு இல்ல அந்த இடத்துல. ஆண்டவர் கேட்டா, ஆமா பேதுருவே நீ என் மேல அன்பா இருக்கிறியான்னு கேட்டாரு. இன்னும் ஆண்டவரே நான் உன் மேல நேசமா இருக்கிறேன். 16வது அதிகாரத்துல ஆண்டவர் கேட்கிறாரு, வாசிங்க. இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார்.
அதுக்கு மறுபடியும் அவன் சொல்றான், ஆம் ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே, நான் உன்னை நேசிக்கிறேன். உன்னை கேட்டது என்னது? மூணாவது தரம் ஆண்டவரே பார்த்து கேட்டார். இது சரி, நேசம் நேசம் தான் சொல்றியா? ஆனா மூணாவது 17வது வசனத்துல ஆண்டவர் பார்க்கிறார், சரி நேசமாவது ஒன்றா இருக்குதா? இப்போ தெரிஞ்சு போச்சு, அன்பு இல்லை தெரிஞ்சு போச்சு. இப்போ வாசிங்க அந்த வசனத்தை. மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். நேசத்திலேயாவது ஒழுங்கா இருக்கிறியா? அது உங்களுக்கு தெரியும். நேசம் முக்கியம் இல்லைங்க, அன்பு. அன்பு சுயநலமா இருக்கக்கூடிய அன்பு இருக்கக்கூடாது. பியூர், கறந்த பாலோடு ஒரிஜினலா இருக்கணும். கறந்த பாலோடு ஒரிஜினலா இருக்கணும். அன்பு எல்லாத்தையும் வச்சிடும். ஐயா சொன்ன கொச்சரான் தலையில போட்டு ஒரு கவர் சேவன் போட்டு அடிக்கிறான். எனக்கு ஒரு தம்பி தெரியும், சர்ச்சுக்கு வந்து தம்பி தான். நான் நேசிப்பேன், உண்மையா நான் நேசிக்கிற ஒரு பையன். எல்லாரும் செஞ்ச தப்பா அவரும் செஞ்சான். எல்லாரும் வாலிபத்தில் ஒரு தப்பு செய்வாங்க. மோஸ்ட்லி எல்லாரும் சொல்றது மோஸ்ட்லி பிரச்சனை வந்துச்சு, வெளியே போயிட்டான். வெளியே போன உடனே அவங்க நல்ல ஒரு வாழ்க்கை. ஏன்னா பணக்கார வீட்டு பொண்ணு. இவன் ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசா பெரிய ஆளெல்லாம் இல்லை. அந்த பொண்ணு நல்லா பணக்கார வீட்டு பொண்ணு. நினைச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஏன்னா எல்லாம் ரெண்டு பக்கமும் ஓகே, எல்லாம் பேசுனாங்க, கொண்டாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. கல்யாணம் பண்றதுக்கும் செட் ஆயிட்டாங்க. கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கலாம். திடீர்னு சொல்லி அவங்க வீட்டுல ஒரு மரணம் ஏற்பட்டது. அவங்க அம்மா செத்தாங்க. அவங்க அம்மா தான் அவங்க வீட்டை அப்படியே பார்த்துருந்தவங்க. திடீர்னு சொல்லி அவங்க அம்மா மறிச்சு போயிட்டாங்க. என்ன பசங்க கல்யாணம் பண்ணலாமே அப்படின்றீங்களா? அவங்க 3 பேர். ஒண்ணு இந்த பையன், ரெண்டாவது 2 சிஸ்டர்ஸ், பெரிய பொண்ணு ஒண்ணு, அதுக்கு அடுத்தது இந்த பையன், அதுக்கு அடுத்தது ஒரு தங்கச்சி. அந்த தங்கச்சி பாத்தீங்கன்னா ஊனம். அந்த பிள்ளைக்கு சாப்பிட முடியாது, சுயமா ஒரு வேலையை செய்ய முடியாது. அந்த பிள்ளைனால சுயமா ஒரு வேலையை செய்ய முடியாது. அந்த பிள்ளைனால அது சாப்பிடாது, அதுக்கு மற்ற காரியங்களை செஞ்சுக்காது, ஒண்ணுமே செய்ய முடியாது அந்த பிள்ளைனால. அவங்க அம்மா எல்லாவற்றையும் பார்த்துருந்தாங்க, எல்லாம் அவங்க அம்மா செஞ்சுருந்தாங்க. இவங்க நினைச்சு 2 பேரும் கல்யாணம் பண்ற வயசு, கல்யாணம் பண்ற ஸ்டேஜ், கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கும் வந்துட்டாங்க. திடீர்னு சொல்லி அவங்க அம்மா இறந்ததுனால 2 பேரும் அப்படின்ட்டாங்க. அந்த பொண்ணு கேட்டா, அந்த பொண்ணு தங்கச்ச பாத்துக்கணும். இந்த பையனை கேட்டா, இல்ல அக்கா வந்து தங்கச்ச பாத்துக்குவா, நான் கல்யாணம் பண்ணின்னு எனக்கு கல்யாணத்துக்கெல்லாம் ரெடியா இருக்கு. வீட்டோட மாப்பிள்ளையில கேட்டாங்க. அவங்க காரு பங்கெல்லாம் வீடெல்லாம் கொடுக்குறது எனக்கு ரெடியா இருந்தாங்க. நல்லா இருப்பா, நல்ல பையன், நல்லா படிச்சிருக்கான், நல்ல குடும்பத்துல நல்ல ஒழுக்கமான பையன். இவன் நினைச்சிருந்தா நான் நினைச்சா போயிருக்கலாம். என் அக்கா வீட்டுல இருந்து என் தங்கச்ச பாக்குறதுக்காக தன்னை அர்ப்பணித்தாள். நான் இவங்க 2 பேரும் பார்க்கணும். எங்க அக்கா வேலைக்கு போக முடியாது, எங்க அக்காவுக்கும் என் தங்கச்சிக்கும் சாப்பாடு போடணும்னு நான் என்னை அர்ப்பணித்தேன். இது வரைக்கும் கல்யாணம் ஆகுது. போன வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி போய் பேசுறேன். தம்பி, நான் நல்ல ஒழுக்கமான ஒரு பொண்ணு பார்க்குறேன். நீங்க அது எதையாவது ஒரு காரியத்தை செய்யலாம். நீங்க கூட்டு குடும்பமா இருக்கிற ஒரு ஏழ்மையா ஒரு பொண்ணை பார்க்கல. இல்ல பாஸ்டர், செட் ஆகும். ஒரு எனக்கென்று ஒரு மனைவி வந்தால்னா, எனக்கென்று ஒரு பிள்ளை வந்தால்னா என் தங்கச்சி அனாதி ஆயிடுவான். அட்லீஸ்ட் நீ ஏதாவது பண்ணு. எங்க அக்காக்கு எதாவது பண்ணு. இல்லை இல்லை இல்லை, ஒரு அக்கா தாயா இருந்து என் பிள்ளை என் தங்கச்சி பார்க்கலாம். இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? எங்க அப்பா செத்தா சாவரா, எனக்கு லவ் தான் முக்கியம் சொல்றியா? என் குடும்பம் எப்படி போனா எனக்கு என்ன? என் குடும்பம் நான் நல்லா இருந்தான்னா, நானி போனான்னா, நாசமா போனான்னா, எனக்கு ஏன் சுயம்தான் வேணும்னு சொல்றியா? இது 2க்கும் எது அன்பு? அந்த பையன் கிட்ட இருக்குது அன்பா, இது அன்பா? அட்ரஸ் என்ன போய் பேசணும். அவனுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். பொண்ணு போய் பேசணும். அவனுக்கு ஒரு இதா இருக்கும். ஏன்னா அர்ப்பணிச்சான். ஏசு மாதிரி நான் குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சான். என் அக்காவுக்கும் தங்கைக்கும் நான் சம்பாதிச்சு போடணும், நான் என் பிள்ளைங்களுக்கு பார்க்கணும் அப்படி சொல்லி அர்ப்பணிக்கிறான் நான் வாழ்க்கையை. அவனுக்கு வாலிப காலத்துல எத்தனை இன்பங்கள் இருக்கும், வாலிப காலத்துல எத்தனை ஆசைகள் இருக்கும், வாலிப காலத்துல எத்தனை ஏக்கங்கள் இருக்கும். உலகத்துல இருக்கிற தன்னை மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கு எத்தனையோ இச்சைகள், எத்தனையோ காரியங்கள் நம்ம செய்யறாங்க.
ஏன் அவன் அது தொடவே இல்லை. அந்த உலகத்தின் காரியமோ, உலகத்தினுடைய இச்சையோ, உலகத்தினுடைய போராட்டமோ அவனை டச் பண்ணவே இல்லை. அதுதான் அன்பு. அந்த பொண்ணு 2 வயசு, 25 வயசு, 28 வயசுல அவ என்னென்னவோ பண்றா. அவ அது நினைக்கவே இல்லை. நான் வாழ்ந்த என் தங்கச்சிக்காகவே, என் தம்பிக்காக, என் தங்கச்சிக்காகவே வாழ்றேன்னு தான் வாழ்க்கையை அர்ப்பணிச்சா பாரு. நான் நடந்த கதையை சொல்றேன். நம்ம அன்பு எப்படி இருக்கு? எதையாவது அர்ப்பணிச்சிருக்கீங்களா? புருஷனுக்காக. நான் பிடிச்ச கோயிலுக்கு எத்தனை காலம் 3 காலம் அடிச்சு போனாங்க. அது சொல்லிருப்போம் நினைக்கிறேன். போனாங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி போனாங்க. போகும்போது சொன்னாங்க, முயல் போது பாரு, காட்டு வழியா முயல் போது பாரு. ஆமா ஆமா நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நீ பாத்தியா? ஆமா நான் பார்த்தேன், 3 காலம் இருந்துச்சு பார்த்தேன். முயலுக்கு 4 காலடி இல்ல, நான் பார்த்த 3 கால் தான். பெருப்பேத்தாத 3 கால் தான். 4 வெச்சா 1 பலான்னு சொல்ல கேட்காத. முயலுக்கு எங்கடி 4 கால் 3 கால் இருக்கு? எந்த ஒரு 3 கால் இருக்கு? அடிச்ச உடனே போய் சேர்த்த விழுந்தா. சேர்த்து உள்ள இழுத்து போனே இருக்கு அவளை. அங்கிருந்து கூப்பிடுறா, என்ன காமிக்கிறா? 3 கை காமிச்சாலும் 5 வேலை காமிச்சாலும் பரவாயில்ல. உள்ள கை மூஞ்செல்லாம் போயிடுச்சு. கையை வச்சு காமிக்கிறா. 3 தான். அதான் சொன்னாங்க, பிடிச்ச முயலுக்கு 3 கால். நிக்கிறமா? விட்டு கொடுக்கிறோமா? விட்டு கொடுத்தது எதை காமிக்க தெரியுங்களா? நான் சொல்லட்டுமா? சண்டை வரும். யார் முதல் போய் பேசுறாங்கன்னு சொன்னா யார்கிட்ட போய் பேசுவான்? யார்கிட்ட போய் சமாதானமாவான்? அன்பு இருக்கிறவ சமாதானமாகும். அன்பு யாரிடத்துல இருக்கிறதோ அவன் போய். அன்பு யார் கேட்டா இயேசு இருந்தா உனக்குள்ளாக அன்பு வரும். அன்பு இருந்தா உன் குடும்பம் நல்லா இருக்கும். ஒரே ஒரு பாயிண்ட். என் குடும்பம் எப்படி இருக்கு? என் அன்பு எப்படி இருக்கு? செய்ய வேண்டிய காரியங்கள் கரெக்டா அன்பான சாப்பாடு கொடுப்பாங்க. நான் தான் சொன்னேன், போன வாரத்தில் இந்த குடும்பம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன், அதிகாரமா கேட்கலாம், ஆனா அன்பா கொடுக்கறதுல ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். அதிகாரமா கேட்டு உங்ககிட்ட அதிகாரமா கேட்டு வாங்க, ஒரு கப் காபி கொண்டு வா அப்படின்னு சொல்லி அதிகாரமா கேட்கலாம். எனக்கு அதிகாரம் உண்டு. அதே காப்பியை நான் கேட்கறதுக்கு முன்பாக அன்பா அதை கொடுக்கும் போது அது ஒரு பெரிய அன்பு இருக்கும். அது ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். என் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு நான் ஒரே ஒரு காரணம் தான் சொல்லுவேன். உன் குடும்பம் அன்பா இருந்துச்சுன்னா நீ நல்லா இருக்கும். உன் குடும்பம் நல்லா இருக்கும். அன்பு கொஞ்சம் சிரித்து பாருங்க. அன்பால சிங்கத்தின் மீசையும் பிடிக்கலாம் சொன்னான். அன்பால சிங்கத்தை முரட்டு கொடுங்க. அன்பை செலுத்திப்பாரு. உன் நடத்தையினாலே புருஷனை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். தெரியுமா உங்களுக்கு? உன் நடத்தையினாலே, நீ பேசுற பேச்சினாலே எரிச்சலாம். எப்பவுமே மூஞ்ச பார்க்கும்போது 6 o'clock மாதிரி அப்படியே உன் குடும்பத்துல இருக்கிற சொத்தெல்லாம் அபகரிச்சது மாதிரி ஓண்டு அனிமல்ஸ் மாதிரி வச்சிருந்தா எங்க வரும்? அன்பு வருமா? எப்பவுமே மூஞ்ச பார்க்கும்போது அந்த மூஞ்சில ஒரே சந்தோஷம். கொஞ்சம் சரி பண்ணு. அன்பை செலுத்தி பாரு. ஆமா, ஒரே அவன் எதுக்கும் உனக்கு கடனாளியா இருந்தான் இல்ல, ஒரே உனக்கு தான் கண்டாங்க. அன்பை கொடுத்ததுக்கு கடனாளியா, சுவிசேஷத்தை சொல்வதுக்கு அது அன்பை கொடுத்ததுக்கு அதுதான் சமம். அதுக்கு அவன் கடனாளியா மாறிட்டான். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும். அன்பத்தையும் அன்பு இருந்தால் குடும்பம் நல்லா இருக்கும். நம்ம முழங்கால் பண்ணிட்டு ஒரு அன்பான குடும்பத்தை கொடுத்திருக்காங்க. வெளியே போய் அங்க போய் இங்க போய் மற்றவங்க மேல அன்பு செலுத்ததை முதல் விட்டுட்டு குடும்பத்தின் மேல் அன்பு செலுத்து. குடும்பத்தை கொஞ்சம் நேசிச்சு பாருங்க. உங்க குடும்பத்தின் மேல அன்பா இருந்து பாருங்க. தேவன் அன்புள்ளவர். அவர் சிறுவையை சகிக்கிறதுக்கு அவர்கிட்ட இருந்த பெரிய அந்த பலன் என்ன தெரியுமா? அன்பு. அவன் மற்றவங்க காரி துப்பும் போது அதை தொடச்சு போறதுக்கு அவர்கிட்ட இருந்த பெரிய பலன் என்ன தெரியுமா? அன்பு. கொட்டும் போதும் மற்றவங்க அடிக்கும் போதும் சிறுவையில் அரையும் போதும் அது சகிச்சுக்கிறதுக்கு
ஆண்டவருக்கு இருந்த பெரிய அந்த பலன் அன்பு. உண்மையான சகோதரா சகோதரி, தம்பி தங்கச்சி, பிள்ளைங்க, நான் சொல்றேன், கொஞ்சம் அன்பை பரிமாறி பாருங்க, அன்பாக நடத்தி பாருங்க, அன்பா சொல்லி பாருங்க, உங்க பிள்ளைங்கிட்ட அன்பா சொல்லி பாருங்க. கோபமே வாழ்க்கையா இருந்தா அன்பு செலுத்துறது எப்படி? போன வாரம் என் டிபியில் நான் ஒன்று வச்சிருந்தேன், என் வாட்ஸ்அப் டிபியில் ஒன்று வச்சிருந்தேன். குற்றத்தை பிடித்துக் கொண்டே இருந்தால் அன்பு செலுத்த முடியாது. அன்பு செலுத்துவது எப்பொழுது? நீ குற்றத்தை கண்டுபிடிச்சே இருக்காத. உன் குடும்பத்தை, உன் கணவனை பார்த்து, மனைவியை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து, பெற்றோரை பார்த்து குற்றமாவே பேசிக் கொண்டிருக்காதீங்க. ரொம்ப நாள் வாழ போதில்லை. 21,000 நாட்கள் தான் வாழ போறோம், ரொம்ப நாள் இல்லை. 21,000 நாட்கள் தான் வாழ போறேன். நான் 60 வயசுக்கு கணக்கு போட்டேன். மைனஸ் பண்ணி பாருங்க. நான் கணக்கு போட்டா என் கணக்கின் படி நான் 10,000 நாட்கள் கூட உயிரோட வாழ முடியாது. நான் போட்ட கணக்கு எனக்கு நாள் 50 வயசு, 70 வயசு, 60 வயசு ஆட்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க, கணக்கு போட்டு பாருங்க. 40 வயசு, 35 வயசு ஆட்கள் இங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க, கணக்கு போடுங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு நீ உயிரோட வாழ போற? ஏன் இந்த பகை? ஏன் இந்த விரோதம்? உன் புருஷனையே உன்னால மன்னிக்க முடியலன்னா நீ யாரை மன்னிப்ப? உன் மனைவியை உன்னால ஏற்றுக்கொள்ள முடியலன்னா யாரை ஏற்றுக்கொள்வ? உன் பிள்ளைகளையே, பெற்றோரையே உன்னால சகிக்க முடியலன்னா நீ யாரை சகிக்க முடியும்? அன்பு சகிக்கும், ஏற்றுக்கொள்ளும். தேவன் அன்பானதா சிலுவையை சுமந்தார், அன்பானதா சுமந்தார். சோதனை சொல்லாம கொஞ்சம் யாரு சத்தம் போடுவோம் இல்ல, கத்தி சத்தம் போடுவோம். அடிக்கடி சொல்றேன், இருதயம் தூரம் போனா தான் சத்தம் போட முடியும். இருதயத்துல யாரையாவது இப்போ ஏற்றுக்கொள்ள முடியலன்னா அப்பா கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, கட்டின புருஷன்கிட்டே இதனால நான் பேசல, கட்டின மனைவிகிட்டே ஒரு நாள் பேசல, என் மனைவியை என்னால ஏற்றுக்கொள்ள முடியல, ஒரே பெட்ல படுக்கிறோம், கால் கையெல்லாம் மேல படுது, இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்ந்த சாவில மரணம் நம்மை பிரிக்க வைக்கும். நான் உனக்கு உத்தமமா நடந்து நான் உன்னை காப்பாற்றுன்னு சொல்லி ஏசப்பா கிட்ட வாக்குமொழியை கொடுத்திருக்கிறோம். மனைவியுடைய குற்றத்தையே பார்த்துட்டு இருக்கிறேன், கணவனுடைய குற்றத்தையே பார்த்துட்டு இருக்கேன், என் பிள்ளைகளுடைய குற்றத்தையே பார்த்திருக்கேன். இன்றைக்கு குற்றத்தை பார்ப்பதை விடுங்க. நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் பரலோகத்தில் கணக்கு கொடுத்தே ஆகணும், எல்லாத்துக்கும் கணக்கு கொடுத்தே ஆகணும். நம்ம ரொம்ப நாள் இல்லை, கொஞ்ச நாள்ல போறோம், அது அங்க போய் பார்த்துக்கலாம், அங்க போய் பைசா பண்ணலாம். இப்போ வாழ்கிற நாட்கள் வாழ்கிற நாட்கள்ல பிரியாதீங்க, வாழ்கிற நாட்கள்ல வாழுங்க. ஒரு நாள் மிஸ் பண்ணினா வாழ்க்கையில அந்த நாள் மறுபடியும் கிடைக்காது தம்பி, சகோதரா, அது மறுபடியும் கிடைக்காது. ஒரு நாள் மிஸ் பண்ணினா, உன் மனைவியோட ஒரு நாள் மிஸ் பண்ணினா, உன் கணவனோட ஒரு நாள் மிஸ் பண்ணினா, நான் சொல்றேன், உன் தம்பிங்களோட, உன் தகப்பனோட ஒரு நாள் மிஸ் பண்ணினா மறுபடியும் உனக்கு கிடைக்காது. தகப்பனை மிஸ் பண்ணாதீங்க, தாயை மிஸ் பண்ணாதீங்க, ஒய்ஃபை மிஸ் பண்ணாதீங்க, ஹஸ்பண்டை மிஸ் பண்ணாதீங்க. வாழ்கிற நாட்கள்ல குடும்பமா சேர்ந்து வாழுங்க. அதுக்கு அன்புதான் பிரதானம். இந்த நாள் மறுபடியும் கிடைக்காது தங்கச்சி, நான் சொல்றேன், மறுபடியும் கிடைக்காது. உனக்கு 1000 உன்னை தேடி வரலாம், ஒரு தாய் தகப்பனோட தேடி வர முடியாது. ஒரே தாய், ஒரே ஒரு தகப்பன் தான். அதே மாதிரி ஒரே ஒரு திருமணம், ஒரே ஒரு புருஷன், ஒரே ஒரு மனைவி தான். இது போனா மறுபடியும் வராது, ஒரிஜினலா அது மறுபடியும் வராது. அர்ப்பணிக்கலாமா? யார் மேல கசப்பு, யார் மேல வேதனை, யார் மேல துன்பம், யார் மேல விரோதம்? நம்ம பார்த்து கொண்டிருக்கிற மனுஷன்கிட்ட எந்த மனுஷன்கிட்ட அன்பு இல்லை, தூரம் போயிடுச்சு. கூட பிறந்தவன் பேச மாட்டேறாங்க, ஒரே வயசுல ஒட்டி பிறந்தவன் பேச மாட்டேறான், அவன் விரோதமா இருக்கான், இவன் ஒண்டி மேல போறானேன்னு சொல்லி விரோதமா இருக்கிறான், மட்டும் வாழ்றானே
நம்ம பேர் கிறிஸ்தவன். கிறிஸ்து பிளஸ் அவன் கிறிஸ்தவன். சோதனை சொல்லலாமா? நான் முடிக்கிறேன். சோதனை சொல்லலாமா? அல்ல அல்ல குறையாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெரியாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெரியாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. பெயர் சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு, பெயர் சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெரியாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால அருமையான நாளை கொடுத்திருக்கிறீரப்பா. எங்க குடும்பம், எங்களுடைய உறவுகள் கர்த்தாவே மேம்பட, இன்றைக்கு கட்டப்பட, அல்லது நல்ல குடும்பமா என் குடும்பம் இருக்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லிங்கப்பா, அன்பு இருந்தா என்ன கிடைச்சு சொல்லி. கர்த்தாவே, அநேக நேரங்களில் இந்த அன்பு செலுத்த முடியல. புருஷன் மேல, மனைவி மேல, பிள்ளைங்க மேல, பெற்றோர் மேல, உடன் பிறந்தவங்க மேல, மாமியார் மேல, மாமனார் மேல, உறவுகள் மேல அன்பு செலுத்த முடியலப்பா. ஒரு பிசாசு முன்னாடி நிற்கிறான். இன்னைக்கு என் தேவனாகிய கர்த்தர் இப்படி ரத்தத்தை ஊற்றும், இப்போதே எங்களை சரிப்படுத்தும். நாங்க யாருக்கெல்லாம் தூரமா இருக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் நாங்க கிட்ட நெருங்கி வர கிருபை செய்யும். அந்த அன்பு கர்த்தாவே, இளையகுமாரனிடத்துல அந்த தகப்பனிடத்துல அந்த அன்பு இருக்கும் போது இளையகுமாரன் மேல இருந்த நாற்றம் தெரியல, அவன் அருவருப்பு தெரியல, அவன் அசிங்கம் தெரியல, அவன் பண்ண துரோகம் தெரியல. அழைச்சான், கட்டினான், முத்தமிட்டான், முத்தை மோதிரத்தை கொடுத்தான், பாதரட்சை கொடுத்தான், வஸ்திரத்தை கொடுத்தான், விருது செஞ்சான். ஆண்டவரே, அந்த தகப்பன் கிட்ட இருந்த ஒரு அன்பை எங்களுக்கு தாங்கப்பா. அந்த தகப்பனை போல கர்த்தாவே ஒரு அன்பை எங்களுக்கு தாங்க. கர்த்தாவே, எங்க குடும்பத்தின் மேல கர்த்தாவே எந்த குறையா இருந்தாலும் நாங்கள் அதை பார்க்காதபடிக்கு, எங்க குடும்பத்தின் மேல எந்த விதமான தவறுகள் இருந்தாலும் நாங்கள் பார்க்காதபடி நாங்கள் மறுபடியுமாய் அணைத்து கட்டி, நாங்கள் மறுபடியுமாய் ஒரு குடும்பமா ஆதியில இருந்த அன்பை விட்டாயின்னு சொல்லி பேர குறைவுடைய சொன்னீங்களே, அந்த குறை இல்லாதபடிக்கு ஆதி அன்பை போல நாங்கள் இருக்க என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யும். புதிதாய் பிறந்த பிள்ளைக்கு எந்த அளவுக்கு பெற்றோர் அன்பு செலுத்தினாங்களோ, ஒரு அந்த சிறு பிராயத்துல கர்த்தாவே பெற்றோர் மேல அந்த பிள்ளை எந்த அளவுக்கு அன்பாக இருந்ததோ அதே அன்பு, அதே பிள்ளை இல்லாம அந்த பெற்றோர் தகப்பு இருக்க மாட்டானே, அந்த தகப்பு இல்லாம அந்த பிள்ளை இருக்காங்க. அதே அன்பு தாங்கப்பா. எல்லாத்தையும் நாங்க மூடி போட்டுட்டோம், ரத்தத்துல எல்லாத்தையும் மூடி போட்டு மாறி பிள்ளையை நேசிக்க, பெற்றோரை நேசிக்க, தாய் தகப்பனை நேசிக்க, என் மனைவியை நேசிக்க, கணவனை நேசிக்க, என் உடன் பிறந்ததை நேசிக்க, அவங்க மேல அன்பா இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு தயவு பாராட்டுங்க, ஒரு கிருபையை கொடுங்க. புதிதாய் கர்த்தாவே நடந்த அந்த திருமணத்துல எப்படி கணவன் மனைவி இணைந்திருந்தார்கள்,
அதே உறவு மறுபடியும் வரட்டும் அப்பா. அதே உறவு மறுபடியும் வரட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு கர்த்தாவே குடும்பத்துக்காக எல்லாவற்றையும் செய்ய முன் வந்து நின்றானே, முன் வந்து நின்றோமே, எதையும் இழக்க நாங்க தயாரா இருந்தோமே, என் குடும்பத்துக்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் பெற்றோருக்காக எதையும் இழக்க நான் தயாரா நின்றனே. அதே போல ஆதியில கொண்டிருந்த அன்பு எங்களுக்கு வேணும் அப்பா. தாங்க, எங்க குடும்பம் கட்டப்படட்டும், என் குடும்பம் சரியாகட்டும், என் குடும்பம் கர்த்தாவே நல்ல குடும்பமா, கிறிஸ்துவ குடும்பமா, இயேசுவின் குடும்பமா மாறட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதித்தார், சுகத்தோடு பலத்தோடு வை, தேவைகளை சந்திக்கப்படட்டும், அற்புதங்கள் அதிசயங்கள் பிள்ளைகளுக்கு நடக்கட்டும். பிள்ளைங்க கர்த்தாவே எந்த காரியத்துல தூரம் போனாங்களோ, எந்த காரியத்துல மற்றவங்களை நேசிக்க முடியலையோ, அந்த காரியத்துல கர்த்தாவே கிட்ட வந்து மறுபடியுமாய் நேசிக்க என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யும். ஒவ்வொரு அன்பை ஒவ்வொரு உள்ளத்திலும் ஊற்றப்படட்டும் அப்பா. கரத்தில் அர்ப்பணிக்கும். பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். பிள்ளைங்க கடந்து போகும்போது தேவ பிரசன்னம் கூட போகட்டும். இந்த வாரம் முழுவதும் பிள்ளைங்க உழைக்க தேவையான பலத்தையும் ஞானத்தையும் அறிவையும் பாதுகாப்பையும் கொடுத்து இந்த பிள்ளைகளை நடத்தும். சிறு பிள்ளைகளை வேலை அடையும் பாதுகாத்து கொடுக்கும். தீய சக்திகள் தீய வல்லமை ஒன்று எந்த குடும்பத்தையும் தொடாதபடிக்கு வேலை அடைத்து காத்துக்கொள்ளும். நாம மகிமைப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதிக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்வோம் ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அடிமையும் ஆறுதலும் தேர்தலும் வழித்தலும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றைக்கும் சதா காலங்களும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர்களோடு இருப்பவர்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தை கடை செல்லுங்கள். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை கூட்டம் இருக்கிறது. காலை 9